அம்மால திருமாட்டாடி என்னங்கடா உப்பு பிடிக்க வண்டி யார் அக்கால யார் அம்மால யார் பாப்பா யார் பாப்பா யார் பாப்பா யார் பாப்பா நேத்து இதே கூடல நீதான் போனி பண்ண விடிற வரைக்கும் ஒரு அடி அடிக்கணும் பண்டிகை திண்டு வந்துக்கிறேன் நான் என் ஊரு திருவண்ணாமலை போற வேலை தலா கோலம் அதான் பண்ணி வரைய கத்துற இடங்க கோயகார் திண்டு தானே மத்தபல கோயகான்னு பார்த்து உப்பு பிடிக்க வேண்டி தாளக்கார அவங்க அக்கால போதா இதுக்கு அப்புறம் முன்னேறத்துல வந்து என் மகனை நீ சாட்டு எடுத்து அடிக்காத சாமி உன் பொண்ணுக்கு வந்து கும்பிட்ற உன் காலில் வந்து கும்பிட்ற நீ வந்து சாட்டு எடுத்து அடிக்காத நீ அடிக்க விடிற வரைக்கும் ஒருத்தன் தான் வர்றாது பேண்ட் சூத்து கழுவாத கம்யூனிட்டிலாம் வந்து உப்பு பிடிக்க வண்டி உப்பு பிடிக்க வண்டி ஒப்பாக போக வண்டி அப்போ அக்கால பாலியா அக்கால என்ன போய் உப்பு போட வண்டி இங்க விலங்குகள் சாசனங்கள் ஆறு கலைபெறாலும் என்ன உள்ளது கட்டணம் இங்கு தெம்புடன் அமர்ந்து நிற்கும் இந்த ஓதிலோர் ஒரு பெரியோர் பாதம் இந்த ஓதிலோர் ஒரு பெரியோர் பாதம் நான் கும்பிட்டவனை நான் ஐயா நீ எனக்கு
தீக்கா தீக்கா உக்கால பொண்ணு போடா தாக்கா தீக்கான்னு வந்தான் அவங்க அக்கால போய் தான் சச்சி கீழே சாந்த கீழே 2 பேரும் வந்தாங்க. ஆமா ஆமா உண்மைதான் வாங்க வாடா உண்மையா வணக்கம் 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 வாங்க வாங்க வணக்கம் 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 ரொம்ப தாழ்ந்த வணக்கம். வாங்க வாடா வணக்கம் என்னடா வணக்கம்ப்பா. ஒரே நடப்பா உங்களுக்கு ஐயா வாஜாரு ஐயா வாஜாரு வணக்கம் வாஜாரு. தலை கட்டிக்கு வர மாதிரி வரோம் வாஜாரு என்னடா நேத்து ஃபுல்லா சேர ஒட்டி என் ஒண்ணு என் கல்லே தான் போகுது ஐயா சிறந்தாங்க வணக்கம் 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 ஏக கோடி வணக்கம் அப்பா. ஐயா ஆம் நேத்து இருந்தது யாராலும் ஜனகிட்டோம் ஆமாம். ஏங்க அந்த பக்கம் மட்டும் ஊரா போட்டு வர வச்சிங்களே ஏன் இந்த பக்கம் கால் சிண்டவன் இளமா விட்டுக்கிறீங்க உனக்காக தான். ஓ எனக்காகவா அப்பா ஓடிக்கொண்டே இருக்கேன்ல. அதனாலதான். சரிங்க ஐயா எதனால பார்த்தா யாராலும் ஜனகிட்டோம் ஜனக்கூட்டம். பின்னாடி யாரு தூங்கினா லொட்டு போட்டு தச்சு முடுன்றாங்க ஆமா. முன்னாடி 2 டியூப் லைட்டு 2 போக்கஸ் லைட்டு நீங்க ஒரு டியூப் லைட் எக்ஸ்ட்ரா ஆட்டுங்க லைட்டு எங்களை பார்த்தா உனக்கு லோட்டு தெரியா? அப்புறம் நீ பாடக்கூடிய பாட்டுக்கு நாங்க தான் பின்னிசை. ஆமா இளையராஜா ஓட்டு கூத்தா ஓட்டு இவர் ஈஸியா பிடிச்சுன்னு ஊருவனாதான் என்னால ஆட முடியும் நாங்க அடிக்கலாம் நீ பாட முடியாது தம்பி. ஓ நாங்க அடிக்கலாம் நீ பாடவும் முடியாது. தூக்கிடுமா உன் சாமான ஆகலாமா? உன் சாமான் இல்லாத என்னால ஆட்ட ஆட முடியாதா என்ன அப்ப தாளமத்தால அடிக்க தேவல. தாளமும் தேவல மத்தளமும் தேவல பொட்டியும் தேவல சரி உன் தாள மத்தளம் பொட்டி இல்லாத எனக்கு ஆட தெரியும் நாம ஆடு பாப்போம். நானே ஆட்ட ஆடுவேன் நானே பாட்டு பாடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஆம்பளையா இருந்தா ஓ நீ ஒரே ஒரு ஆம்பளையா இருந்தா ஒப்பம் ஒருத்துணியே போதனா இருந்தா இந்த மச்சல இல்லாம உன் தாள இல்லாம அந்த பொட்டி இல்லாம நீ ஆட்ட ஆடி நீ பாடி பாரு. ஏய் நான் ஆறேன்டா போட ஆறு போட்டு ஆடுறா போட ஆறேன் காலையில 2 நைட் காசு கொடுப்பாங்க. அது நீ ஒரு ஆளே அம்மா மட்டும் போ. ஐயோ 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 65 ஆமேல ஓயுமா உனக்கு மட்டும் தான் பாடு. ஓ ஐ வந்தா கட்டிய கரன் தடி தகதகடா நீ ஆடிங்கடா நான் வந்தா கட்டிய கரன் தகதகடா அடிக்கவா அடிக்கவா இல்ல பாஜாரா என்ன அப்போ உங்க பொட்டி மத்தெல்லாம் தாண்டலாது என்னால ஆட்ட ஆட முடியாது உண்மைதாங்க இப்போ அங்க அம்மன் கோவில் கிட்ட சாப்பிட போனே இல்ல. ஆமா சாப்பாடு வச்சாங்க. இறைவனா சைலன்ஸ். நேத்து அந்த பக்கம் பண்ணி பண்ணாங்க இந்த பக்கம் நான் பண்ணி பண்ற மாட்டீங்க இங்க வாங்க. ஓ சொல்லுங்க அந்த சாப்பாட்டுல என்னென்ன இருந்து ஓ சாப்பாடு வைத்தார்களே ஆமா எந்தெந்த குழம்பு போட்டாங்க? கோழிக்கறி குழம்பு மீன் குழம்பு அப்புறம் ரசம் சாம்பார் சாப்பாட்டுல ஒரு குறை இல்ல ஆனா ஒரே ஒரு குறை தான் ஏய் ஒரு குழம்பு வைப்பதற்கு என்னென்ன பொருள் தேவை? எண்ணெய் கடுகு உப்பு மிளகா புளி யாருன்னா வேணும் ஆமா இது மட்டும் தாங்க வேணும் புளி மிளகா தூள் வேணும் காரம் துவர்ப்பு ஆமா என்ன இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு குழம்பு சுவை. புரியுதா? அதை போல தாளம் மிருதங்கம் ஹார்மோனியம் பெட்டி. ஓஹோ புரியுதா? இது 3 இல்லனா சுதி மதி கதி. இது 3 இல்லாவிட்டால் உன்னால் ஆட முடியாது. மதி கதி ஓ சுதி மதி சுதி மதி கதி போட வாங்க போட உள்ள இது வரைக்கும் லொட்டு போட்டு தட்டிருக்காங்களா? ஆமா அவர்தான் பணிகரி வைக்கிறவர் அவர்தான் 32 தாள வரிசைகளை கொண்டு இது வரைக்கும் மேல கட்டு கட்டிருக்காங்க. இது உனக்கு லொட்டு போட்டு கேக்குதுன்னு சொல்றேன். சரிங்க ஐயா புரியுதா? தெரியாம சொல்லிட்டேன் ஐயா நீங்க எல்லாம் யாரு அத கேளு. எது வந்துக்கிறீங்க சொல்லுங்க ஐயா. அப்பா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கண்டாச்சிபுரம் தாலுகாவில் இருக்கும்படியான துளசியம்மன் நாடக சபாவை கொண்டு வந்து சென்ற இரவு போக இன்று இரவும் நாடகம் நடத்த முன் வந்திருக்கின்றோம். புரிகிறதா? நீங்களா நாடகதாரிகள் நாடக நடிகர் நாங்கெல்லாம் நாடக நடிகர் தம்பி நடிகர் எத்தனை பேர் இருக்கிற மாதிரி உன்னை பார்த்தாதான் அப்ப பயமாக்குது. நீ ஒரு ஆள் தான் ஆட்டக்காரமே இருக்கிற வண்டியில இருந்து இறங்கணும் பாரு அம்மா. எங்க சமாள 3 பேர் இருக்கிறானுங்க அம்மா. வண்டி எடுத்து ரோட்ல நிறுத்தினாங்க. எங்க ஆட்டாற இடம்னு பார்த்தானுங்க. வண்டியில ஏறி நின்னு இறங்குவான்னு பார்த்தா எப்பா டோர்ல உக்காந்தான் பாரு ஒரே குதிதான். அந்த ரோடே பள்ளமாயி போச்சு.
நான் குச்சி அந்த மேரிக்கிறானு பாரு. கல்லம் கொடுத்து உடம்புடா கம்யூனிட்டி ஓ கல்லம் கொடுத்த உடம்பு பார்த்து பத்திரமா வச்சுக்கப்பா, எங்கன்னா விட்டுரு பாரு. போ எல்லாம் விரிச்சு கொடுத்து பாரு. அது போகட்டும். சபைக்கு வந்திருக்கின்றாய் ஐயா, நீங்க ஆட்டக்காரனு ஆமா. எதுக்கா ஊரை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? ஒரு ஆண்டு வயசுக்காரன் வரான், நான் வந்தனே, நான் போனே, என்ன கண்ட இடத்துல படுத்துருவோம், படுத்து தூங்கண்ணே. ஒரு பொண்ணு வயசுக்காரன் வர்றான், ஒரு 25 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறான். ஆமா. தங்க சரிக சேலை எங்கோ பளபளன்னு அப்படின்னு அவன் மெத்தில படுத்துருவோம். என்னங்க இதெல்லாம் நாட்டை திருத்தக்கூடிய பாடலாம். நாங்க பாடுற பாட்டெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது, ஒண்ணும் புரியாது, திருந்த மாட்டாங்க. ஒண்ணும் இந்த படத்துல நீங்க பாட முடியாத பாடல் நான் பாடுற பாட்டால இந்த டக்கு குடல் அப்ப திருந்துரும். ஆமாங்க, சினிமா பாடலா இருந்தாலும் கிராமிய பாடலா இருந்தாலும் எந்த பாடலா இருந்தாலும் ஜனங்கள் கேட்கிற மாதிரி இருக்கணும். ஆமாங்க, தத்துவ பாடலா இருந்தாலும் அதே போல ஒரு பாட்டை எடுத்து விட்டுக்கூடாது. அப்படியே பட்ட பாட்டு பாடணும்னா பாட்டு அவுத்து விடு, அண்ணா கோத்துல கட்டி வச்சு அவுத்து விடு. பாட்டை பண்ணணும்னா ஒரு 50 ரூபா காசு கொடுத்தா அருமையா பாடுவாங்க. 50 ரூபாய்? 50 ரூபாய் இந்த நேரத்துல 50 ரூபாய் எங்க போறது? எங்கேயா வாங்கிட்டா 50 ரூபாய் காசு கொடுத்தா பாடு பாருங்க. 50 ரூபாய் எங்க வேணும் பாரு. யாருக்கு வேணுமா? எங்கடா கீழே கிடதான் பாரு. என்ன போடா அக்கா வாயில கொடுக்குற போடா. போகிறாரு பாரு. ஏந்திரா அப்ப பணத்தை பத்தி நல்ல ஒரு தத்துவ பாட்டு, ஒரு தத்துவமான பாட்டு. இந்த பணம் மனிதருக்கு முக்கியமா? ஆமா. இல்ல பணம் முக்கியம் இல்லையா அப்படின்னு பாட போறேன். அப்படியேப்பட்ட பாட்டுங்க, அருமையான பாட்டு. மனிதர்கள் முக்கியமா அல்லது பணம் முக்கியமா? பணம் முக்கியமா? குணம் முக்கியமா பணம் முக்கியமா? ஆமாங்க. போட மாட்டா என்னடா இது? என்ன காந்தி தாத்தா தான் எல்லாம் முறையில் இருப்பாரு, இன்னைக்கு நம்ம தலவாசக்காரங்கிறாங்களே. சரி டேய் வாங்க. இது யார் பணம்? இதா என் பணம். ஓ என் பணம். இது உன் பணம். ஆமா குடிங்க. இப்ப யார் பணம்? இது உன் பணம். ஏன் பணம்? ஆமா. ஐயா உன் பணம் பணம் உன் பணம், என் பணம் அது என் பணம். உன் பணம் பணம் உன் பணம், அது என் பணம் பணம் என் பணம். உன் பணம் 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 பணம், என் பணம் அது என் பணம். உன் பணம் பணம் உன் பணம், அது என் பணம் பணம் என் பணம். என் பணம் 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 பணம். ஆட்டுக்காரங்க கும்பலா வந்து போய் கடன் வாங்கி 50 ரூபாய் காசு வேணும்னு கொடுத்தோம். நாங்க காசு வாங்கிட்டு வந்தோம் கொடுத்தோம். ஐயோ ஆட்டக்காரன் 16 பேர் வந்து ஐயோ இன்னைக்கு 26 இன்னும் ட்ரெண்டிங்கா ஒரு பாட்டு ஒண்ணு. என்ன பாட்டு? 25ல என்ன பாட்டு? 25ல எடுத்தது 26 வரைக்கும் என்ன பாட்டு அது? ட்ரெண்டிங்கா ஒண்ணுது. என்ன பாட்டு? அண்ணத்தை பாத்தியே அக்கல்ல ஓ ஓ ஓ. அண்ணாத்தை பார்த்து எங்க அக்கால ஓ ஓ ஓ. கம்மிட்டு நீ பாட்டே பாடக்கூடாது. குத்தால குயில குத்தால குயில மாமா இந்த பாட்டு அப்படிங்க சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குமே. குத்தால குயில குத்தால குயில ஏங்க ஒக்கால நானும் உக்காந்து குத்தலாம். ஏய் ஓ யா அக்கால கம்மிட்டு பிச்சோங்க. ஏய் காசு 50 ரூபாய் ஆனல அவர் பேரை வாத்து. இந்த தட்குடலூர்ல இருக்க முடியாது. தட்குடலூர் ஐயா பேர் அன்பு கொண்ட ராமலிங்கம் ஐயா. ராமலிங்கம் நாட்டார் தானே? பெரிய நாட்டாரா? அதோ இந்த தட்குடலூர் இருக்க முடியாது. அத பெரிய நாட்டாரா இருக்கக்கூடிய ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய அப்பார் அவருக்கா மனம் வராது. நானா கேட்டு வாங்க 50 ரூபா. இதோ விக்னாசிக்காக கூட விட்டு ஒரு 50 லட்சமா இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன்.
சொன்னாதான் அவருக்கா மனம் இன்னும் ஒரு 50 ரூபா கொடுப்பாங்கன்னு பாக்குறேன். ஆமா ஏய் இன்னும் 50 ரூபா புடு. சரிங்க ஐயா, அது போகட்டும். போகட்டும். காலம் கடந்து கொண்டு செல்கிறது. ஆமா. ஆனால் சபையில் உள்ள பெரியவர்களுடைய பாதத்தை வணங்குகிறாயா? வணங்குங்க. ஆ. ஐயா வந்தானே இங்க வந்தாங்க போவணும். வீட்டுக்கு போயிட்டா இந்த மகரி யாரு பாக்குறது? லைட் மரம் பாத்துட்டு லைட் மரமா காலைல சம்பளம் கொடுக்கும். சம்பளம் காலைல வாத்தியார் தர போறாரு. உனக்கு நடக்குது. வாத்தியாருக்கு ஊருக்காரங்க கொடுத்தாங்கன்னா வாத்தியார் நம்மளுக்கு தருவாரு. வாத்தியார் அவங்க ஆயால ஊர் மேல விட்டு தர போறாரு. உனக்கு வந்தானோ வந்த சனமெல்லாம் அமைதியாக குந்தானோ அவங்க சூத்த போட்டு வாடகைக்கு வாங்கி விடுவாரு. ஐயா வந்தானோ இங்க குமரிகளே வந்தனும். எந்த ஊர்ல கோமரி கட்டிங்க? எந்த ஊர்ல கோமரி கட்டிங்க பார்த்தா? நான் ஆட்டத்துக்கு முன்ன நேத்து கிளம்பி வந்தேன் பாரு. அப்போ அக்கா பாத்ரூம்ல கட்டி பார்த்தேன். ஏய் ஓ கோமணம் கட்டிருக்கும் குழந்தைகளே வந்தானோ? குழந்தைகளே வா. ஐயா கோமணம் கட்டிருக்கும் அங்க போய் கோயிலுக்கு பக்கத்துல சோறு போட்டாங்கல்ல, கோய்கறி வாங்கி தின்னு என் மவனை மத்த சாப்பிட்டு இப்படி பிடிச்சி உன்னை நல்லா நிலையா நிக்க வச்சு பட்டான்னு அடிக்கணும். என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? கை தூக்குடா, தூக்கு, இப்படி பிடிக்கணும். பட்டான்னு வாங்கணும். ஒண்ணும் புரியல. என்ன அடிக்கும் போது இன்னைக்கு தின்றான் வலிக்குதான் அவருக்கு மட்டும். பாவாடை கட்டி இருக்கோம், பாவாடை கட்டி இருக்கோம். பாட்டி மரம் வந்தானு சொன்னேன். யாரு பாவாடை கட்டி பாட்டிய பார்த்தன்றியா? நான் ஆட்டத்துக்கு கிளம்போது என் பாட்டி இருக்கிற பாட்டி சிறுவுல பாவாடை கட்டின பெரியவில் பாவாடை பாவாடை கட்டி இருக்கோம். யாரு? பாம்பா பாலா பாவாடை கட்டி இருக்கோம். வணக்கம். இதோ பேசமுடியான தெய்வம். ஆமாம். அந்நாடகம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மாதா பிதா வணங்கிவிட்டு யாரை வணங்க வேண்டும்? முச்சடரும் ஓர்புறமும் முடிந்தோனாகி மூலப்பொருள் யாவும் இது நடுவுமாகி தச்சையுடன் தனக்கு மேல் கடவுள் இல்லை இளைய குரு வேலனுக்கு அண்ணனாகி தச்சையுடன் தனக்கு மேல் கடவுள் இல்லை கணபதியை கைதொழுது வணங்குவோம் கால். ஓஹோ. யார் எத்தனை செய்தாலும் மஞ்சளாலேயோ சாணத்தாலேயோ பிள்ளையார் என்று பிடித்து வைத்து அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் மஞ்சளால சாணியால புள்ளியார் பிடிச்சாதான் வருவாரு. ஆமா. ஏன் நம்ம சாணியில புள்ளியார் பிடிச்சா வரமாட்டாரா? திமிர் பிடிச்ச கம்மி என்னங்க அது கொண்டு போயிட்டு உன் வீட்டுல பிடிச்சிக்க முடியும். நேத்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஆமா நாளைக்கு போய் உக்காந்து பாரு இந்த பக்கம் டாங்குக்கு ஆப்போசிட்ல கரம்ல சரி புள்ளியார் போதன்னு வருவாரு. என்னங்க அசிங்கப்படாத
டேய் ஓ இப்போ இந்த வீதி இருக்கு, ஆமா மாடு போகும், ஆ சாணம் போடும், ஆ அந்த சாணம் இடிஞ்சு பாரு, ஆ அதுல வண்டு தொலைச்சோம். வண்டு இருக்கும். ஆமா, ஆ. அதே சாணத்தை எடுத்து ஆ. நீ ஒரு பிள்ளையாரா பிடிச்சு வை. ஆஹா. அது ஒரு மாசம் இருந்தாலும் அதற்குள்ள வண்டு போகாது. ஓஹோ அதுல போவாது. ஆமா, ஆ. அதற்குள்ள தெய்வ சக்தி வந்து விடுகிறது. ஓஹோ புரியுதா? சரிங்க. வீடு கட்டினாலும் ஆ. எந்த ஒரு தொழில் செய்தாலும் ஆமா. எழுத்து எழுதினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும். ஆ ஆ அப்பதான் அது விற்கணும் இல்லாத நம்ம முடியும். ஆஹா அதனால முழுவத கடவுள் விநாயக பெருமான். சங்கத்தினருக்கு முத்தோர் புத்தி முதற் கடவுள். சங்கத்தினருக்கு முத்தோர் புத்தி முதற் கடவுள். சமாதி வந்து மேல்வினே சபையினர். சமாதி வந்து மேல்வினே. விநாயகா பழகா விநாயகா பழகா அது எங்க அப்பா உழைஞ்ச மன தோசைய வர்றா அப்பனே பிள்ளையாரப்பா அப்பனே பிள்ளையாரப்பா. அப்பனே பிள்ளையாரப்பா பழகா இந்த பழகன் கொடான வணக்கம் பாலர்களே எங்கப்பா பாலர்களே. பாலர்களே அப்பா பாலர்களே பாலர்களே எங்கப்பா பாலர்களே. பாலர்களே அப்பா பாலர்களே புரியன்று வரமே. பழகா என் பாத்திட்டபடியோ சுகமாக வந்திருப்பாரு. விநாயகா எனக்கோ 2 வர வேண்டும். உனக்கு என்ன வர வேண்டுமாடா பட்டா பட்டா. என்ன வர வேண்டுமாடா பட்டா பட்டா. நீ விநாயகா உனக்கு என்னடா வர வேண்டும்? உனக்கு என்னடா வர வேண்டும்? ஓ என்னடா வர வேண்டும்? புண்ணாக்கு வர வேணும். யாதாண்டா வர வேண்டும் கேளு விநாயகா. ஆ, விநாயகா ஏய். இது ஒரு குணியான கூடலூர் நன்னகரத்தில் ஆயா. அது மக்கள் சம்பத்து தானிய சம்பத்து குபேர சம்பத்து ஆயா. அது மக்கள் எல்லாம் இடக்கூடிய பயிரெல்லாம் ஏய். ஓங்கி சென்னல் விளைய வேண்டும். ஆயா. அது மட்டுமல்லாத ஏய். நான் நடத்தக்கூடிய 2வது இரவு நாடக மேடையிலே ஏய். நேத்து எப்படி ஒரு மூலையா நின்னுங்க படுத்துங்க விரிச்சுங்க நடந்தியோ ஏய். அதே போலவே இருந்து ஆயா. எனக்கு அருள் வார்த்து கொடு விநாயகா. நீ நடத்தும் இந்த நாடகத்தில். நீ நடத்தும் இந்த நாடகத்தில். புரியன்று வரமே. பழகா, நீ நடத்தும் நாடக மேடையில் ஒரு முறை பாதுகாத்து வருகிறேன். டேய், நான் இங்க மோசம் சாமியை பாதம் பண்ணும் போது அம்மா விநாயகர் நடுவுல வந்து முட்டுதுடா முட்டுதுடா என்ன முட்டுது எல்ல என்னன்னு கேளு விநாயகர் கேளு ஏய், அது புரியலையா உனக்கு? ஒண்ணு புரியல விநாயகர் ஏறுபடியான பெரிச்சலி வாங்கணும் அது பெரிச்சலி வாங்கணும் இல்ல கூசாது மூஞ்சி பூசால அது எப்படி இருக்கும்? ஓ கூசாதா இருக்குமா அது பின்புறமாக இருந்து முன்புறமாக வந்து முகத்தை காட்டி உனக்கு காட்சி கொடுக்குது. ஓ எட்டி 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 பாக்குது எட்டி பாக்குது விநாயகா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் என்னடா? உங்க அப்பா யாரு அம்மா யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு கேக்குற? ஆமா பரம கடவுளுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை முதல் கடவுள் நான் தான் கணபதி. சரி விநாயகா ஆ. நீ முத எங்க தங்கன ஏய், முத எங்க தங்கன்னு கேக்குற? ஆமா ஐயா வல்லத்தீவன் ஊரு குலவடக்கரையா பாரு. வல்லதீவன் ஊரே குலவடக்கரையா பாரு வல்லத்தீவன் ஊரு குலவடக்கரையா பாரு. வல்லதீவன் ஊரே குலவடக்கரையா பாரு குலவடக்கரையா பாரு. வல்லத்தீவன் ஊரிலே வல்லதீவன் ஊரிலே அரசமர் அடியிலே ஆஹா. நான் அமர்ந்து வருகிறேன். விநாயகா உனக்கு எப்ப தேர் திருவிழா நடக்கும் ஐயா சித்திரை மாச தேரு இந்த உத்தம வருவன் பாரு. சித்திரை மாச தேரு இந்த உத்தமர் வருவார் பாரு ஐயா சித்திரை மாச தேரு இந்த உத்தம வருவன் பாரு. சித்திரை மாச தேரு இந்த உத்தமர் வருவார் பாரு ஐயா உத்தம வருவன் பாரு. பழகா, சித்திரை மாச தேரு தேரு இந்த உத்தம நான் வருவேன். ஆஹா சரி விநாயகா ஆ. கோயிலுக்கு போயிட்டு வரியா டேய் விநாயகரை முதல்ல கூட்டுற எதனா வச்சு படடா ஓ எதனா வச்சு படா. உனக்கு
போட்டு படைச்சாங்க. இன்னைக்கு காலையில இட்லி பொட்டுக்கடலை சட்னி சாம்பார் போட்டு படைச்சாங்க. மதியானம் டேய் மீன் குழம்பு மீன் வறுவலோடு படைச்சாங்களே அதுவும் பத்தாது. நீங்க நைட்டு கறி குழம்போட வச்சு படிச்சுக்கிறாங்களே என்ன குறை இந்த ஊர்ல நம்மளுக்கு. ஆனா சாப்பாடுல ஒரு ஆறு குறை தான். சாம்பாரு நல்லா இருந்து சாம்பாரு நல்லா இருந்தது மீன் குழம்பு நல்லா இருந்தது கறி குழம்பு நல்லா இருந்தது. ஒரு ஆறு குறை தாண்டா. ரசம் தாண்டா தண்ணியா இருக்கு. ரசம் தண்ணி இல்லாம கட்டியா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரியா? வேண்டியாகிவிட்டது. வாங்கக்கூடிய வரத்தை வாங்கியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. ஆகட்டும், சொல்லுங்க. அம்மா, என்றாலும் நடத்தும்படியான நாடகம் கற்புடைய ஒரு பெண்களுக்கு தகுந்த நாடகம். இந்த பெண்களுக்கு ஏற்ற நாடகம். இந்த பெண்களுக்கு ஏற்ற நாடகம். ஆமா, இந்த பெண்களுக்கு நாடகம் வச்சுக்கிறாங்களே. நீ யாரு தூங்கினாலும் தூங்கட்டும். ஆனா நீ மட்டும் புடைய மாதிரி நினைக்கிறா மறக்க மாட்டேன். நீங்க என்றாலும் நடத்தும்படியான நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரும்படியான புராணத்தில் ஒரு பாகமா இருக்குடியான நலாயணி சரித்திரம். நலாயணி சரித்திரம் என்ன நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பாகமா இருக்குடியான சிவபுராணத்தில் ஒரு பாகமா இருக்குடியான நலாயணி சரித்திரம். ஒரு கற்புடைய பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அப்படி என்று ஒரு சரித்திர கதை. ஆமா, என்ன? ஆமாங்க. நலாயணி சரித்திரம் என்னும் நலாயணி சரித்திரம் என்னும் பரமன் திருவிளையாடல். பரமன் திருவிளையாடல். ஆம். ஓஹோ. என் நாடகத்தின் கதாநாயகனா இளங்கி வரும்படியான நிடதவரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான நல்ல மகாராஜன் தர்பார் ஆகிறார். அன்னவரால் மற்ற விளக்கம். நல்ல மகாராஜன் தர்பார்